எசப்பாவுடைய தலைமை வைங்க. இந்த காயத்தின் தலைமை வைங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காயத்தின் தலைமை வைங்க. கர்த்தாவே எப்படி இந்த பூமியில் பிறந்தபோது அந்த கைகாலை அசைத்து பெற்றோருக்கு மகிழ்ச்சி கொடுத்த குழந்தையாக இன்று 4 வயதானார் குழந்தையை போல கர்த்தருக்குள்ளாய் சொல்லி எழுந்து நடக்கத்தக்க யோர்தான் பின்னிட்டது போல கடல் விலகினது போல கர்த்தருடைய கரம் அந்த தாயை தொட்டு இந்த கால்களின் பலவீனங்களை இயேசு நாமத்தினாலே நடக்க பண்ணும்படி கட்டுகளை தகர்க்கிறபடினால் இந்த முழங்கால் தளர்வுகளை எடுக்கிறபடினால் சோர்வுகளை நீக்கிறபடினால் கர்த்தருடைய வார்த்தை இடைபடுகிறபடினால் ஸ்தோத்திரம் இந்த வீட்டில் ஜெபம் நடக்கும் பொழுது ஒவ்வொருவரும் வந்து ஆச்சரியப்படுது. நல்லா நடந்து தெரிகிறாங்க. கர்த்தர் குணப்படுத்துகிறார் சொல்லி சாட்சிக்காரர் ஜெபிக்கிற ஜெபாவியம் தியானத்தின் வல்லமையை கொடுங்க. சத்துருக்களுக்கு இடமில்லாதவர்களுக்கு வேலையடைங்க. ஆசீர்வதிங்க. போதுமானவராக இன்னும் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தாமே வெற்றியாக இறங்கி பலவீனத்தை நீக்கி புது பலத்தை கொடுத்து புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. ஜெபாவியோடு விசுவாசத்தோடு நடந்து தெரியும் எல்லாவற்றையும் செய்ய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். கிருபை செய்யமான மற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். மனுஷன் மனுஷத்துடைய கர்த்தருடைய பரிசுத்தாவியான காலங்கள் பதில் சொல்லும் கர்த்தாவை தவறுகள் நினைத்திருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். மனுஷன் நிலை கொண்டவன் அல்ல என்பதை மாத்திரம் இந்த வேதனை இந்த தவிப்பை மாற்றி கொடுக்கும் விடுதலையை கட்டளிடுங்கள். நிம்மதியை காண உதவி செய்யுங்கள். மனதை தைரியம் பிள்ளைகளெல்லாம் முதல் ஆசை நம்ம நிம்மதியோடு கடைகளை ஆசை பழிவாங்கப்பட்ட எல்லா சூழ்நிலை சகல குணத்தில் இருக்கிற வாஞ்சைகளை ஆரோக்கியத்தை சர்வ அர்த்தம் கதைகளை நன்றி நாளை வாழ்க்கை வாழ்க்கை கதையை கர்த்தர் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் உனக்கு என்ன செய்யும்? நானே ஒரு சுதந்திரமான கதை
செவிமணி நாவை கொடுங்க, இதழ்களின் மதுரமாக்கி கல்வியை கொடுத்து வெல்லப்பட்டது. தேவைகளை சந்திங்க, வாஞ்சிகளை நிறைவாக்குங்க. எதிர்காலம் திருமையானது திருமையானது ஆழ்ந்து தாழ்த்தி பொறுமையோடு சத்துரு கத்தாவே முரண்பாட்டை ஏற்படுத்தி அப்படிதான் ஒரு காரியத்தை பெறலாம் என்கிற கர்த்தரைகளோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கைக்குள்ளே மகளை ஜீவனுள்ள தேவனாய் கத்தரை சிம்சோனின் சத்துரு கத்தாவே தேவனாய் பரந்த மகளை ஆக்குவார். கல்வியை யாரும் கத்தா பரத்திலும் தேவ பயத்தோடு குறித்து கர்த்தர் நல்லவர், சர்வவல்லவர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், அன்பு பெரிது கிருபை புத்திமானாய் நடந்து கொண்டபடியால் இந்த ஜீவன் இப்பொழுது இப்படியாய் காணப்படுகிறது. கர்த்தாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இழுபட்டு போயிருந்தால் ஒன்றுமில்லாது பேரை கூடியில் இருந்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் நடத்தினது என்பதை சாட்சி சொல்கிறோம். கர்த்தாவே வணங்கால் ஜனங்களுள்ள மத்தியில் தேவனாகிய கர்த்தரை ஆத்ம ஆவியின் வழிநடத்தலை கொண்டு சரீரத்தில் சுகம், மனதிலே தைரியம், எதிர்காலத்தில் தேவ மகிமை பிரகாசம் ஆசீர்வாதம் காத்துக்கணும். நன்மை கிருபை பெருமை கர்த்தாவே இடுப்பில பலவீனங்கள் மகாதபடி உள்ளத்தில் தேவ சுகமே, கால்களில் தேவ பலத்துள்ளது சுகமும் பலனும் கூட ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்ட விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்த அப்பா இன்னும் நீர் ஆசீர்வதிக்கணும். விண்ணப்பத்தை கேட்கும் கொடுத்தது, கருத்தோடு பண்ணி கொடுத்தது, எனக்கு பதில் கொடுக்குற ஒரே ஆண்டவர் நீங்கள் தான். வாஞ்சிகளை நிறைவாக்குற கர்த்தர் நீங்கள் தான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்க பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னீர்கள். என்னிலும் வார்த்தைகள் ஒன்றில் நிறுத்தின கேட்டுக்கொள்வது செய்யப்படும் என்று சொன்னீர்கள். குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உணர்வு கணவன் மனைவி பிள்ளைகள் மனமகிழ்ச்சியுள்ள ஒரு குடும்பமாய், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் குடும்பமாய், தேவ நீதி விளங்குகிற ஒரு குடும்பமாய், தேவனுடைய வெளிச்சத்திலே கத்த வெளிச்சம் காணத்தக்கதாக வெளிச்சம் ராபா ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வேன். நீதி கிடைக்கப்படும்படிக்கு உனக்கு செய்வேன். நிம்மதியான எதிர்காலங்களை தரத்தக்கதாக உன்னை ஆசீர்வதிப்பேன். வனாந்தர வாழ்க்கையை நான் செழிப்புள்ளதாய் மாற்றுவேன். இதோ கடல் அலைக்கு ஒப்பாயிருந்த வாழ்க்கையை சமுத்திரமாய் மாற்றுவேன். அது கொந்தளிப்பதும் இல்லை, இனி உன்மேல் அது புரளுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து அடியால் பிள்ளைகள் வீடு வளாகம் முழுவதிலும் தேவ சமாதானம் கிருபையின் பிறகி சகல தேவைகளையும் சந்திக்கப்பட்டு நன்மை கிருபையின் தொடர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். சத்துரு தொடாதபடி வேண்டியடைங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். வேதனைகளை கொண்டு வருகிறார். வில்லங்கமான சூழலுக்குள்ள எதிர்ப்பு செல்கிற காரியங்கள் அதிகம். குறைகளையே கண்களுக்கு முன்பதாக வைத்து திட்டப்படுகிற காரியங்கள் அதிகம். இவை அனைத்திற்கும் விடுதலை ஒருவர் கர்த்தர் நீங்களான வேதனைகளும் போராட்டங்களும் நீங்கி சுரட்சமான எதிர்காலத்துக்கும் வந்தடையத்தக்கதான கண்ணம் கர்த்தாவை ஆறுதல் அடையத்தக்கதான பெருமையுள்ள தேவனுமாய் இருக்கிறபடியால் இதோடு சொல்கிறவர்கள் எஸ்அப்பா
ஒரு பாத்திரத்தை கட்டுப்படுத்தா போனதை கொட்டி சுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறேன். அப்பா, சுத்தமுள்ளதாய் மாறி நீதி கிடைக்கத்தக்கதாக உதவி செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லிச்சிருக்கிறேன். விரோதமாக இருக்கிற ஏவடி நாவிகளையும் சத்துருவின் கிரிகளை கடிந்து கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். சாத்தானே, உன்னை பாதபடியாக்கிற இயேசுவின் நாமத்தினால் குடும்பத்துக்கு நிம்மதி, ஆறுதலும் நலபாரமும் வேதனையும் நீங்கட்டும். மகிமையின் தேவனுடைய கரம் வைக்கப்படும். உபத்திரவத்தின் பாதிலிருந்து விட்டு கர்த்தாவே, சிக்கத்தக்கதான கிரியைகளுக்கெல்லாம் விலகி ரட்சித்து காத்து ஆசீர்வதிக்கும் வச்சு நிம்மதியை கொடுங்க. காத்து குடும்ப வாழ்க்கை தாய் எந்தெந்த சூழ்நிலையிலாம் இடைப்பட்டு நிம்மதியை பொய்யான காரியங்கள் வழியா நான் சொல்கிறேன். இதோ அக்கினியிலே போடப்படும் பொழுதுதான் கல்லினால் கட்டப்பட்டது, மைக்கோலினால் கட்டப்பட்டது, எது உண்மை என்பது சொல்கிறது. நிச்சயம் நீதி சங்கீதக்காரன் சொல்லுகிறது. இதோ நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. அப்பொழுது நிம்மதியான எதிர்காலத்தில் அவருக்கு நேரம் என்று சொல்லுவாய் என்று சொல்லுங்கள். விடுதலை தாருங்க. அந்த பிரச்சனையை முடிந்து அடுத்த புறத்தில் தேவ சமாதானம் நடந்து நிம்மதியான எதிர்காலங்களை கொடுத்து தடைகளை தகர்த்து வழிகளை எஸ் எஸ் சிங்கத்தின் வாயை அடைத்து வாசலை திறந்து கருமையை கட்டளையிடுகிறதை காணுகிறபடி ஸ்தோத்தரிக்கிறேன். அக்கினி ஜுவாலையும் ராஜாவின் கோபத்துக்கு தப்பி வைக்கிற கர்த்தர் நன்மையை செய்ய கலந்தாவே சொல்லுங்கள். ஆசிரியர் காத்து வல்லமை கடந்து வரும், கிருபை கடந்து வரும், நேரக்கம் இறங்கி வர கரம் தலா ராபா சந்தன ரக்கணலாம் தலா ராபா பக்க வழியாய் நுழைய பார்க்கிறோம். வாஞ்சைகளை நிர்மூலமாக்குவதற்கு இடையூறு பண்ணுகிறதான காரியங்களை நீக்கும். நான் சங்கீதம் 41-42 கொடுக்கிறேன். அதை வாசித்து ஸ்தோத்திர பாட்டை பாடி அதிகாலையில் உன் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறதை காண்பா என்று சொல்ல முடியாது. என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். சங்கீதம் 41-42 கர்த்தாவே, எவ்வளவாய் மிதிக்க முடியும், எவ்வளவாய் கர்த்தாவே ஒரு ரியான் தாலா ராபா துரியான் தாலா ராபா அப்பா, அந்த நெருக்கத்துக்கு காரணமாக இருக்கிறார், இந்த துர்க்கிப்புக்கு காரணமாக இருக்கிறார். எல்லா சோதனைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து ஜெபிக்கிறேன். இப்பொழுது நாடாமை செய்தி எல்லாம் கொடுக்கிறார். வசனத்துக்கு கண்மலையின் மீது போதை கட்டி சத்திரனோடு தேங்க்யூ. நீ எல்லாம் மறக்கப்பட்ட இன்று முதல் தேவன் உனக்காக அருகிற எதிர்ப்பை உபத்திரவத்தை நன்மைக்கு எதுவாய் தொட்டியை மாற்ற செய்கிற தொட்டி முதல் ஒன்று குறைபடாமல் ஆசை கலங்கின நாளில் கண்ணீர் விட்ட நேரம் மாறி துக்கத்துக்கு பதிலாக கழிப்பு சந்தோஷம், நரவணைக்கு நலங்கத்துக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் செய்வேன் செய்யும். தாவே சரீரத்தில் ஒரு பாடு எனக்கு வேற்று விதமான வருத்தங்கள் வந்துவிடும் ஒரு பயம், வயிற்றில் இருக்கிற நோவு நீங்குவதாக இருக்கிறது. இயேசு நாமத்தில் அது நீங்குவதாக அந்த காரியம் காண்கிற அந்த கிரியை இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக அற்புதம் ஆச்சரியத்தை காண்கிறோம். கடினை தொடையும் தேவையை சந்தியும் காத்துக்கொள்ள அதை படித்து சமாதானத்தின் தேவன் தானே முற்றிலும் ஆசீர்வதிக்கிறார். கண்களுக்கு கலிக்கல் சொல்லி எனக்கு செவிகள்
காத்திருக்கு. ஆவி அனுபவதாக எப்பொழுதும் வைத்திருக்கிறது. வார்த்தைக்கு செவி வந்து தேவன் உன்னை மாறாக்காமல் தலையாக காத்துக்கொள்ள பேசுகிறது. All blessings. That's your name. Okay. So, Korean vision. With God, that Jesus is the God. Accept Jesus. That's your name, no? Language problem. Already project that one to some less things. God, not one business. God, you came here. They want to do something, Allah. But Allah is not to receive the Lord blessings, deliverance, healing, and salvation. So fulfill the Holy Spirit, give the anointing, use the anointing. Now they receive the Lord, realize what they are doing. They will accept. So strengthen us. இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா பலவீனங்களும் கடிந்து கொள்ளுகிறேன். உச்ச முதல் பாத வரையிலும் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கி மனதிலே அதைரியமாய் இருக்கிற காரியங்கள் நீங்கி தைரியமாய் காரியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு தன் புகழ்ச்சிய சோதனை. அவ்விதமான வந்த வலிகளும் வேதனைகளும் பாடுகளும் கிறிஸ்து இயேசுவின் சிலுவையின் மூலம் கர்த்தாவை வெற்றி சிறந்த இரத்தத்தின் பாவம் என்று தலைமையிலான விடுதலை சுகமும் ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சி வருவதாக. கர்த்தாவை தனக்குள்ளே அந்த எலும்புகள் பலவீனம் அடைந்து தன் சோர்ந்து போயிருக்கிற வாழ்க்கை கர்த்தர் அந்த எலும்புகளை பலமுள்ளதாய் மாற்றி சோர்வுகளை நீக்கி சுகத்தை கொடுத்து மனதைரியத்தை தந்து கிறிஸ்து இயேசுவின் சிந்தையில் தெரிந்த புத்தி விசுவாசத்தின் பாதையில் நம்முடைய வசனத்தின் கட்டிச்சூழலை பின்பற்றி நமக்குள் வாழ வளர கருச்சு குடும்பத்தின் தேவையான பாடுகளை நீக்கி உபத்திரவத்தை எண்ணு கண்ணீரை துணை ஆசீர்வதி சொல்லும் இயேசு நாம் கொடுத்தார். எல்லா பாரத்தையும் கத்தர் எடுத்துக்கொண்டு நிம்மதி எந்தெந்த இடத்திலே கத்தாவே திருப்திகரமான ஒரு காலத்தை காணும். இந்த கண்களிலே தாய் தேனை சாப்பிடுவதனால அதிகமாக ஆரம்பிச்சு
அதிகமாய் மனுஷனோடு காரியங்களை சிந்திக்காது. கர்த்தரோடு உன் நேரத்தை செலவிட்டு மனுஷனை நம்புவதை பார்க்கிற கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதை நல்லது. அவை கர்த்தர் உனக்கு வெளிச்சமும் ஜீவனுமா இருக்கிறபடிதான். அவரே உனக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறது. அந்த ஆண்டவரை நோக்கி அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. தேவன் உனக்கு பாதைகளை காத்து கொடுத்து நீ அதை விட்டு விலகாது. அந்த அடிச்சுவடை கீழ்பற்று உன் தேவன் சொல்லுகிற பொழுது உன் உதட்டை பத்திரப்படுத்தி உன் கண்களை காத்து கொண்டு உன் தேவனுக்கு முன்னதாக உன் இருதயத்தை தாழ்த்தி உன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு செவி கொடுத்து உன் நெருக்கத்திலே உன்னை விடுவித்து உன்னை விசாலமான பாதையில் வைத்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கலக்கமான காலங்களுக்கு ஒரு விடுதலை வரும். நிம்மதியான நேரத்துக்கான காலத்திலே உன்னை உயர்த்துவேன். தேவ சமாதானம் உன்னை ஆட்கொள்ளும் என்று சொல்லுகிறார். எந்த விதங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அத்தனை பேர் தேவனுடைய துறையிலுமாக அதிகாரம் கொடுத்துட்டு அந்த அதிகாரத்தை இவர்கள் இழந்து போகாதபடி அதை காத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து விசுவாசத்தோடு எழுந்து நடந்து காரியங்களை செய்ய சகல தேவைகளையும் சந்தி. கட்டுண்டவைகளை அவிழ்க்கிறேன். தடைப்பட்டவைகளை நீக்கிறேன். இயேசுவின் நாம மகிமைப்படும்படிக்கு சகல நன்மையினால போஷிக்கும்படி ஒப்புக்கொடுக்கிறேன். வாஞ்சைகளை கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக பெற்று இயேசுவின் நாமத்தில் பல வருடங்களுக்கு முன்னதாக செய்யப்பட்ட காரியங்கள் அறியாமல் செய்த அவருடைய கிரியைகள் தந்த நாளில் என்னை விடுவிக்கும்படி செபிக்கிறேன். ஒரு விசை விடுவிக்கும்படி செபிக்கிறேன். ஒரு விசை விடுவிக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தாவை நீ விடுவித்து தரும்படி செபிக்கிறேன். அந்த கட்டை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். அந்த தடைகளை இயேசுவின் நாமத்தில் தகர்க்கிறேன். லெஃப்ட் சைட் இருக்கிற வருகிற செஸ்டில் வருகிற விலகில் மாறிட்டு ஆறுதலை கிடைக்கும். விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளத்தக்க மக்களால் ஜெபாதியை ஆசிரியர்கள் கியூரத்தை செலுத்த மக்களை ஆசிரியர் வாஞ்சிகளை நிறைவேற்றி தேவையை காத்து கொடுத்து காத்து இயேசு அவற்றுக்கு குழந்தை ஆசைப்படும். அந்த குழந்தை முடியும். கத்தாவே சபைக்கு சொல்லப்படும். இதே குழந்தை சபைக்கு இந்த சொல்லிக்கிறது இந்த குழந்தை கேட்கும். அது வருகையில் இந்த ஜீவ புத்தகத்தில் பெண் வஸ்திரம் கருத்து இந்த மகளோட பெற்றாங்க. ஆசை கீழ்படுகிற ஞானமும் தேவ பயனும் வளர்க்கும். தேவ பயத்தோடு கூடிய கத்தாவை கல்வி அறிவு புத்தி வளர்க்கும். கத்தாவை சமூகத்தில் சாட்சியோடு எழுந்து நிதானமாய் நடக்கும். கத்த ஞானம் அறிவு புத்தி கல்வி ஆசிரியர் அதிகாரமாக செபிக்கிறேன். வாஞ்சிகளை நிறைவாக்க கற்கிறார். கடலை இறையாதே காற்று அமைதலாயிரு. கடலை இறையாதே காற்று அமைதலாயிரு. எல்லாவற்றையும் இறைகிறதும் கர்த்தாவே கொந்தளிக்கிறதும் எல்லாம் அமைதலாகி நிம்மதியான காலங்களுக்குள்ள மூட கர்த்தர் நீர்ந்து படகில் வாங்கி இருந்து இந்த வீட்டில் நீ வாசம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அறியாமல் செய்த காலத்தில் செய்த பாவங்களும் அறிந்து செய்த அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையோடு கூட வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு சத்திய பரனாகி இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்கு காத்திருந்து ஓட்டுகிறோம். பொறுமையோடு ஓட விசுவாசத்தை காத்திருக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் உடைய அபிஷேகம் இறங்கட்டும். கர்த்தாவே எந்த பாவமும் எந்த சாபமும் தொடராதபடிக்கு கர்த்தாவே வாஞ்சைகளை நிறைவாக்கி தேவைகளை சந்திக்கத்தக்கதாக கர்த்தாவே எல்லா கட்டுகளையும் அறுத்து இருளுக்கு விளக்கி வெளிச்சத்துக்குள்ள பிள்ளையாக கர்த்தாவே கனியோடு கூட நிறைய கர்த்தாவே இருக்கிற இடத்திலும் சபையிலும் சமூகத்திலும் சாட்சிகளாக ஆசைக்காக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் பெற்று கீழ்ப்படிந்து ஞான வழி புத்தியோடு இயேசு கிறிஸ்துவின் கிருபை இந்த பிள்ளைகளாக அந்த சபையில் தூணாக மாறும்.
விசுவாசத்தின் தூணாக மாறணும், பரிசுத்தத்தின் தூணாக மாறணும், நீதியின் தூணாக மாறணும், கீழ்ப்படுதலின் பிள்ளைகளாய் வாழணும், பெற்றோரை கனப்படுத்தணும், கல்வி ஞானம் அறிவு புத்தி தேவப்பத்தின வாழ இதாக்குமான் பசுதாக்களுக்கு கொடுத்து பிள்ளை காட்சி பசுத்தாவியானவரே வளமை இறங்கி வரும், வளமை இறங்கி வரும், வளமை இறங்கி வரும். வளமை இறங்கி இயேசு கிறிஸ்து நாமத்தில் அபிஷேகம் வருவதோடு பலவீனங்களுக்கு விலக்கி காத்துக்கொண்டு பலவீனங்களுக்கு விலக்கி காத்துக்கொண்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு துதி செலுத்தி உன்னத தேவனை உயர்த்தும்படிக்கு அமைதலும் சாந்தமும் உள்ள இந்த ஜீவனத்தை கட்டளையிடுவார்கள். நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள ஆவியானவர் அமைதலோடு கூடிய உள்ளான ஆத்மாவிலே பலம் பெறும் வலியான கிரியைகள் அளிக்கப்பட்டு நீதியும் நியாயமும் பெருகும்படிக்கும் வசனத்தை தெளிவோடு கூட இடத்தில் எடுத்துக்கொண்டு காத்திருக்கிற மகளாக குடும்ப சகிதம் ஆசீர்வதித்து வேதனைகள் அணுகாதபடிக்கு வெக்கத்துக்குள்ளாகாதபடிக்கு நிறைவான வாழ்வுக்கு கொண்டு வரணும். பிதா குமாரன் பரிசுத்தாய் கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். வாமுடைய காட்சி தேவனாக்கி கர்த்தர் தேவனாக்கி கர்த்தர் இறங்குகிறார். தேவனாக்கி கர்த்தர் இந்த வாலிப பிராயத்திலே சுஷ்டிகரை நினைத்து உலக மேன்மை அற்பம் என்று எண்ணி கிறிஸ்து இயேசுவின் சிந்தையிலே வரும்படி கண்களிலே வெளிச்சத்தை கட்டப்பட்டார். உள்ளத்தில் இருக்கிற அதேயும் பயத்தையும் எடுத்துக்கொண்டு கலங்கி தவிக்கிற சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வதை தனித்து கதறுகிற நேரங்களை விடுதலையாகும். வேத வசனத்தை நேசித்து அன்பு கூறுகிற பொழுது இதோ ஆண்டவருடைய அனுக்கிரமம் கிருபையும் வரும். விசுவாச துரோகத்துக்கு தப்பிக்கொள்ளத்தக்கதாக ஞான இருதயத்தில் ஞான கண்மலையாகிய கத்த நீரூற்றினால் மகளின் நிரப்பம் ஆசீர்வதிப்போம். கல்வி ஞானம் அறிவு பெருகட்டும். எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும். எல்லா போராட்டங்களும் மாறட்டும். கத்தாவை நெருக்கங்கள் வரும்பொழுது இடுக்கண்கள் வரும்பொழுது கற்பனையை நினைத்து ஜெபித்து கீழ்ப்படிந்து வாழ ஆசை. ஆவிக்குள்ளான ஒரு நல்ல ஜீவன் நிம்மதியான எதிர்காலத்தில் கர்த்தர் வழி திறக்கப்படி ஒப்புக்கொடுக்கப்படும். கல்வி ஞானம் அறிவு புத்தி எதிர்காலம் தேவ பயத்தோடு கீழ்ப்படி கிருவியாக வாழ ஆசையை கலக்கும். இயேசு கிறிஸ்துவினால் பலவீனங்களை நீக்கப்படும். புதுகளுக்கு கொடுக்க ஆசை கத்தா எதிர்காலம் சாட்சியம் இயேசுவினால தூக்குகிறார். தாய் காட்சிக்கு கண்மலையாகிய கிறிஸ்து பரிசுத்தாவியானவர்கள் கடந்த காலத்தின் வேதனைகள் நினைக்கப்படாதது, பழையவைகள் மறக்கப்பட்டது, புதியவைகள் காணப்படப்பட்டது, நினைவளர்ந்த சூழ்நிலைகள் மாறி ஞாபகமுள்ள கத்தாவை காலங்களாக கத்திற்காய் காத்திருக்கிற செபிக்கிற தேவ ஆவியில செபிக்கிற நல்வழிகளை காட்டுவது மனக்கண்களை திறந்து வேதத்தின் ரகசியத்தை அறியவும் பரிசுத்தத்தோடு மேற்கொண்டு வேதனைகள் கத்தாவை பரிதபிக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் விலக்கி கத்தாவை மனதுருக்கத்தை தேவனை காண்கிற ஆண்டவர் இவர்களுக்காய் பரிதபித்து எல்லாவற்றையும் கொடுத்து நடப்பித்து ஆசை குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நிறைவாக்கும்படி செபிக்கிறோம். வான மண்டல பொல்லாத சேனைகளின் ஆவிகளின் கிரிகளை கடிந்து கட்டி செபிக்கிற நேசினாங்க கத்தாவை அவைகள் மீண்டும் மீண்டும் தொடரக்கூடாது. பலவீனங்கள் அணுகக்கூடாது. பாவத்தின் சுமையோ கத்தாவே
பரிசுத்தத்தை சீர்குலைக்கிற அந்தகார சக்தி அணுகக்கூடாது. வேதனையும் கண்ணீரும் இருக்கக்கூடாது. நிம்மதியும் சமாதானம் பெருகத்தக்கூடாது. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் முறித்து செபிக்கிறேன். கத்தரவையில் நிர்மூலமாக்கி கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை தேவையை சொல்லி காத்துக்கொள்ளும். கத்தாவை பொருளாதாரங்களை சந்திங்க. வீட்டின் அப்பம் தண்ணி ஆசீர்வதிங்க. மன மகிழ்ச்சியை கூட காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் நான் செபிக்கிறோம். நல்லதுதான். கர்த்தரின் நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவாயாக. அப்பொழுது யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலத்திற்கு கழுகுகள் தன் குஞ்சுகளை சிறகிலால் மறைத்துக் கொண்டு போவது போல நான் கொண்டு போவேன். தத்தளிப்பையும் தவிப்பையும் நீக்கி தர்ம பெட்டிக்கு முன்னதாக இருந்து போட்ட பொழுது நீ கவனித்து பாராட்டினேன். கர்த்தருக்காக நீ எதை செய்கிறாயோ ஆண்டவருக்குள்ளே எல்லாவற்றையும் செய்ய அர்ப்பணி என்று சொல்கிறேன். கர்த்தாவை மனுஷன் காணும்படி அல்ல, கர்த்தர் காணும்படி செய்யும் பொழுது யாத்ராமத்தில் தான் சொல்ல இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வாகமத்தில் கொடுத்த ஆசீர்வாதம் என்னை சேரும்படிக்கு செய்வேன். உன் அடிகளை ஸ்திரப்படுத்தி என் பாதையை நீ நடந்து அதில் உருவே நடந்து தேவனாகிய கர்த்தருக்குள் வேர்கொள்வேன். வசனத்தின் ஆவியில நிறைந்து எனக்குள் வேர்கொள்ளும் போது இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறார். நீ செய்வதெல்லாம் வாழ்க்கை. அப்பா, வசனமும் தியானம் என்ற உள்ளத்தை தேற்றிட்டு செய்கிறதை துக்கிப்புக்கு இடமில்லாதபடிக்கு நன்மை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் நன்மை செய்யட்டும். சோர்ந்து போற நித்திரையில கனவீனப்படுகிற எந்த கட்ட கனவுகள் அந்த வீட்டுக்குள்ள எந்த போராட்டமும் இருக்கக்கூடாது. லார்ட் செலவைட்டு அப்பா முடியும் வளமையை வீட்டுக்குள்ள அனுப்பணும். இயேசுவின் ரத்தத்தை அந்த நிலையில பூசி ஜெபிக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய சமூகம் வரட்டும். அந்த வீட்டுக்குள்ளே தேவ சமூகம் இறங்கட்டும். தேவ பிரசன்னம் இறங்கட்டும். சத்துருவின் போராட்டங்கள், எதிர்ப்பின் கிரிகள், அந்தகாரங்களை நீங்கும். மகிழ்ச்சியும் சமாதானம் ஆவியானதும் இந்த வீட்டிலே காணப்படுவதாக. எனவே இந்த நாளிலிருந்து கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசிரியர் அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்து வாஞ்சிகளை நிறைவாக்கி காட்டும். போதுமானவராய் குறை குற்றங்களை வாங்கி ஆசிர்வதி இயேசு கிறிஸ்துவாக கேட்கிறார். ஆமாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலத்த வல்லமை இறங்குவார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியேறுந்து ஜீவனை விட்டுருவோம். வெளியேற தன் வீட்டுக்குள்ளே காணப்படுகிற சர்ப்பத்தின் ஆவி, இருள் சூழ்ந்த வேலை, வாஞ்சிகளை அடைய முடியாதபடி இருக்கிற வறுமை, உபத்திரவத்தை கொண்டு வருகிற சாத்தான், இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நம்முடைய ராஜ்யம் வருவதாகப்பா. ராஜ்யம் வருவதாக. எல்லாம் வெளியேறும். எல்லாம் வெளியேறுந்த சிரத்தை இயேசு நாமத்தினால் நீ அப்பால போ. ராஜ்யம் வருவதாக. வீடு முழுவதும் அக்கினி இறங்கட்டும். இந்த 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 வாசல் நிலையில வாசல் படியில் இருக்கிற அசுத்தங்கள், கத்தா மனுஷனுடைய பொல்லாத கிரியைகள், மரித்து போன ஆவிகளின் காரியங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால
இயேசு கிறிஸ்து நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கர்த்தருடைய அக்கினி எரிவதாக, கர்த்தருடைய அக்கினி எரிவதாக, கர்த்தருடைய அக்கினி பற்றி எரிவதாக, எரிவதாக. வேதனையும் தவிப்பும் துக்கிப்பும் சஞ்சலமும் பாடுகளும் உபத்திரவம் மரித்து உயிர்த்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து செபிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் உடைய பலத்த வல்லமை கொண்டு கர்த்தாவே இவைகளை நிர்மூலமாக்கி விடுவிப்பதோடு அவருடைய கர்த்தாவை வீட்டு வாசலை சுத்திகரித்து அவருடைய தொழிலையும் அவருடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதியும் பொத்தலான பையில போடாதபடிக்கு இச்சித்து கர்த்தாவே பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தாவை கிருபையாய் இறங்கி ஆசீர்வதிக்கிறாங்க. ஆம் ராஜா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், இருதயத்தை பார்ப்பேன். இருதயத்தை யாராயிர கர்த்தர் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டியனருக்கு கர்த்தரை திறப்பு நன்மை குறைவுபடாத வாழ்க்கை நிறைவுள்ள ஜீவனுமாய் கொடுத்து இவற்றின் சாணத்தை சந்தியும் கர்த்தா மற்றவர்களால் நெருக்கப்படுகிறது துக்கிக்கப்படுவதற்கான சூழ்நிலைக்கு விளக்கி நம்முடைய பரிசுத்தாவியனரை கொண்டு வேலி அடித்து யோபுவின் தேவனாய் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பதோடு கர்த்தாவே இதோ நான் பரிதபிக்கிற கர்த்தர் இவர்கள் பசியாக இருக்கிறவர்களை போசும் என்று சொல்லுவார். இவருடைய கர்த்தாவை 1,20,000 மக்களை கர்த்தாவை பரிதபித்து போசித்தாண்டவர். இவர்களை போசித்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கணும். இந்த வீட்டின் சகல குடும்ப மக்களின் தேவைகளையும் சந்திக்கப்படும். அந்த வீட்டுக்குள்ளே எரிச்சல் எல்லா சாத்தானுடைய அந்த காரியங்களும் நிர்மூலமாக்கணும். கர்த்தருடைய சமூக குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். சபாமுடைய வாழமை கிடந்து வாழமை இறங்கி சபாமுடைய வாழமை இறங்கி இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவநாயகத்துடைய வல்லமை, ஜீவனுள்ள தேவநாயகத்துடைய வல்லமை இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்தாவியானவருக்கு நன்றி. விராட்சியத்துக்காய் நன்றி, விராட்சியத்துக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாம் வெளியே ஜீவனுக்கு வெளியேறு மறைந்து செயல்பட அவனுக்கு அதிகாரமே கிடையாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில் இயேசுவின் ரத்தம் செய்யும், 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 இயேசுவின் ரத்தம் செய்யும். பரிசுத்த அக்கினி இறங்குவதாக, பரிசுத்த அக்கினி இறங்குவதாக. கிரபரபரபரபர சலவிரி கராந்தலரபா இப்படி அக்கினி இறங்குவதாக இந்த நாடு சொட்டது 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 சுட்டது சுட்டது என்ன வெளியேறு. உனக்கு இருக்க அதிகாரம் கிடையாது. இந்த வாழ்க்கையின் எதிர்காலத்தை தடை பண்ணவும், நன்மைகளை சீரழிக்கவும், மனதில் போராட்டங்களையும் நிலையற்ற காரியங்களையும் கொண்டு வருகின்றன. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பளை போகும்படி கட்டளை கொண்டு சிந்தனைகளை மாற்றி ஒரு பயத்தை உண்டு பண்ணி தனிமையாக சிந்தித்து பேசுகிற எல்லா சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்துவினால் மாறி ராஜ்யத்துக்கு நன்றி. அப்பா, அந்த மாளுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து சத்தியத்தை அறியவும், சத்தியம் விடுதலையாகவும், சபைக்குள்ளே சாட்சி பகரவும், சமாதானத்தின் தேவனுடைய மகிமை பிரகாசிக்கவும், எல்லா தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் நீக்கப்படும். கர்த்தாவே, உமக்குள் ஆசீர்வாதத்தை காணவும், தெளிவோடு கூட எதிர்காலத்தை தொடரும். வார்த்தையாகி ஆண்டவர் இறங்கி வர ஆசீர்வாதங்களை தரப்படும். கர்த்தாவே, பலவீனங்கள், சோர்வுகள், வியாதியின் கூறுகள் உடைய இரத்தத்தை கொண்டு கழுவி விடுவித்து ஆசீர்வதிக்கும்படி சொல்லுங்கள். கர்த்தாவே, சுவாசிக்கும் பொழுது எந்த தடை இருதயத்திலிருந்து பலவீனமும் வரக்கூடாது. சிவமும் சக்தியும் ஆரோக்கியமும் தொடரும். பிதா குமாரன் பசுவத்தில் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிற நல்ல பிதா.
இருக்கிற காட்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலவீனங்களுக்கு விலக்கி கட்டப்பட்ட காரியங்கள் கட்டப்பட்ட யாரையும் நம்பி இந்த பணிகளை நீக்குவதையும் கொடுத்து நம்பிக்கை துரோகம் செய்கிற மக்கள் மற்றும் இஸ்ரவேல் பாதுகாக்கப்பட வாழ்க்கையில சூழ்நிலைகளுக்கு பாதகமாக எதிர்காலத்தில் கத்தாவை தடையாக இல்லாத கிருபையானது எல்லாவற்றையும் விடுவிக்கப்பட்டது. கலங்காத திகையாக கிடக்கிறது. நானும் இசைய 40:41 9:10 குடும்ப வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்தார்கள். எதிர்ப்புகள் நீங்கள் வாஞ்சைகள் நிறைவாகவும் பிரயாணங்கள் வாய்ப்புகள் இருதய பாரங்கள் மீது எல்லாவற்றிலும் சுகமும் விடுதலும் பெற்று வாழ கற்றாக ஆசீர்வதிக்கும்படியே குழப்பங்கள் ஏற்படக்கூடாது. தீர்மானங்களிலே தடுமாற்றம் வரக்கூடாது. 2 நினைவுகள் இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தைக்கு நமக்கு கவனமாய் சொல்லிக்கொண்டு உம்முடைய சித்தத்தை மாற்றம் செய்யப்படும் ஞான இருதயத்தை கொடுக்கும்படி யோசேப்பின் தேவன் முன்குறிக்கப்பட்டபடி கொண்டு உயர்த்தி ஆசீர்வதிக்கும். வாசல்களை திறக்கவும் நீ கிருபையால் காரியங்களை ஏற்பாடு பண்ணுகிறபடி ஸ்தோத்திரிக்கிறேன். குடும்பம் முழுவதிலும் நீ பிரசன்னம் இருக்கும். குடும்ப சகிதம் ஒரு சாட்சி பெறட்டும். பிதாவே, வாஞ்சைகளை நிறைவாக்குகிறவர், வாக்கியங்களை கொடுக்கிறவர், அந்தகாரங்களை நீக்கி தடைகளை தகர்க்கிறவர், வாஞ்சைகளை தாகங்களை கத்தாவை திருப்தி செய்யும். நானும் என் வீட்டாளர்களை நான் கத்தவே செய்வேன். கத்தாவை கருத்துக்கு பயந்து விதமாய் நடக்கிறவன் வாக்கியமான என் மனைவி வீட்டில் கண்கள் திராட்சை கொண்டு என் பிள்ளைகள் ஒளிவர கத்தாவே கந்திச்சுட்டு ஒளிவர கன்றுகள் இந்த வாக்கு தத்துவத்துக்கு தடை வராதபடிக்கு குறைவு வராதபடிக்கு அதை நிறைவாக்கி கொடுத்த ஆசை. எந்த கணக்கமும் இல்லாமல் தைரியத்தோடு விசுவாசத்தோடு கொண்டாடத்துக்கு கத்தோடைய ஆசீர்வாதம் பெருகும்படி ஸ்தோத்திரத்தோடு குறைபட்ச நன்மை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எந்த புயலும் எந்த போராட்டமும் வரக்கூடாது. வேலையிலையும் ஆசீர்வாதம் வாஞ்சிகளும் நிறைவாக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஆசீர்வதி மக்கள் வாஞ்சித்து கத்தருக்குள் தலை மகிழ்ந்து கொண்டு கொடுக்கிறார். தேவநாயக தந்தை செய்து இந்த நாளிலே சிறு பிள்ளைகள் எல்லாம் மக்கள் ஆசீர்வாதம். இந்த பிள்ளைகளுடைய அன்பில் ஆவியில் வரைக்கும் நடைபெறப்படும். கத்தாண்ட பிள்ளைகள் தெளிவோடு மக்களாக இருக்கட்டும். கீழ்ப்படுதல் தேவபாயம் கல்வி ஞானம் அதை பற்றி தேவ பேசு. கத்தாவே, எந்த உயரமான இடத்துல ஏறணும், மரங்களிலே கத்தாவே தனி கத்தா கால்களை மூடி நடக்க இல்லாதபடி காத்துக்கொள்ளத்தக்கதாக இருந்துச்சு. ஆபத்து ரோடு வழியிலும் மரத்திலும் ரோடு வழி ரோடவும் மரத்தில் தேவையான காத்து சங்கல் வேலையோடு மக்களோடு கைவசியோடு ஆராதிக்கிறதுக்கு ஒரு மகனாய்
தாவீதின் தேவனாகிய கர்த்தருடைய நித்திய உடன்படிக்கை இருக்கின்றது. அதே தேவனாகிய கர்த்தர் விதமாய் நடத்தும். ராஜாக்கள் மத்தியில் பிரபுகளின் மத்தியில் நிற்கக்கூடியவர்களால் நிம்மதியான எதிர்காலத்தை கொடுக்கும். அதை பெற்றோர் அதற்கு உண்மையுத்தமாக இருந்து அவரை பக்தியோடு வளர்க்கத்தக்கதாக இருந்துச்சு. தக்க காவியமான நாவை ஞானத்தை சுற்றி அறிவிப்பது தேவ பயத்திற்கு தெரிவிக்கின்றார். எல்லா பலவீனத்துக்கும் அப்படி ஆட்சேபிக்கிறோம். தேவநாயக்கத்தில் அடைவாங்க கத்தாவே சகோதரி வாழ்க்கை ஆட்சேபிக்கிறோம். கத்தனா சொல்லுங்கள் பொல்லாங்கு தொடராதபடிக்கு காத்துக்கிறோம். உன் சுமையை கத்தருக்கு கொடு. மற்றவர்களுக்காய் வழக்காட போகாது. தேவனிடத்திலே வாழ்க்கையை வார்த்தையிலே விதானமாக. இதனால் வருகிற வேதனைகள் அதிகமாக இருக்கிறபடி நான் துக்கித்து கடவுளாக. உன் சுமை கத்தருக்கு. நானும் என் வீட்டாண்டு கத்தரை செய்வோம். கலங்கின காலத்துக்கு வேதனைப்பட்ட நேரத்துக்கு விடுதலை வருகிற காலமாக இருக்கிறது. தேவ வசனத்துக்கு நடுவில் அவர் சொல்லுகிறதை